நீங்க அந்த ஆடியோவ கேட்டீங்களா? பராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பரண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவன் பேசுறேன், எரிச்சலா வருது. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நெம்பி விட்டு உடம்பு நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் காயில வளைச்சு நெரிச்சிட்டேன். வாய முறின்னு சொல்லிட்டு பராண்டி விட்டுட்டேன். பிரச்சனையை எப்படி அணுகுறாங்க பாருங்க அவர் அக்காவங்க. அந்த பிள்ளை கொலை பண்ண பாத்துருக்காங்க. இது அட்டம் டு மர்டர். போலீஸ் புத்தின்னு பாக்குறதா இல்ல பொதுவாவே ஆண்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதா? மதுரையை பொறுத்தவரையும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படித்தான் இருக்கணும் அப்படிலாம் இல்ல. இவங்களை எல்லாம் அழிக்க கூடாது, அடக்கி ஆளணும். ஒரு வியாபாரமா இருக்கு திருமணம். வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். போன வாரம் ரிதன்யாவை பத்தி நாம பேசணும். அந்த டாபிக் அடங்கறதுக்குள்ள இந்த வாரம் தங்கப்பிரியாவுடைய ஆடியோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பொதுவா நம்ம சொல்றோம் பெண்கள் தைரியமா இருக்கணும், படிச்சா பெண்கள் இது போன்ற பிரச்சனைகளை ஈஸியா எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றோம். எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா இருங்க, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நடவடிக்கை எடுக்க வைங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க போலீஸே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறது. சொந்த கணவர் போலீஸா இருக்கிறாரு, மாமனார் போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு, அந்த குடும்பமே சேர்ந்து டவுரிக்காக டார்ச்சர் பண்ணிருக்கு அப்படிங்கும் பொழுது இதை எப்படி பாக்குறது? நீங்க அந்த ஆடியோவை கேட்டீங்களா? கேட்டேன். இது மதுரையில் நடந்திருக்கு. தினந்தோறும் ஏதாவது ஒரு வீதியில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு குடும்பம் சார்ந்த வன்கொடுமைகள் நடந்துட்டே இருக்கு. அதனாலதான் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னே நம்ம ஒண்ணு கொண்டு வந்தோம். குடும்ப பெண்களுக்கு குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய அளவுல கொடுமை நடக்குது. அந்த வாழ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறாரு. ஆனால் இந்த சமூகம் திரும்ப திரும்ப இந்த குழந்தைங்களுக்கு போதிக்கிறது, நீ பொறுமையா இருக்கணும், நீ அமைதியா இருக்கணும். 6 வருஷம் ஆச்சுங்க. 2017 கல்யாணம் பண்ணி இருக்கிறானுங்க. இவ்வளவு நாள் ஆகி போச்சு. இன்னும் வரைக்கும் அவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. பேரண்ட்ஸ் தலையிடல பாருங்க. நேத்து கதறிட்டு இல்ல அவங்க அந்த ஆடியோல சொல்றாங்க, இந்த மாதிரி அப்பா தொடர்ந்து சொல்லியிருக்காரு அந்த பொண்ணு கிட்ட, வேண்டாம் இதை விட்டுட்டு வெளியில வந்துரு, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் இந்த பொண்ணு 2 குழந்தைகள் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த மேரேஜ சால்வேஜ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணி இருக்கிறா பாருங்க. எனக்கு என்னமோ ரிதன்யா ஆடியோவோட தங்கப்பிரியாவுடைய ஆடியோ இன்னும் முக்கியம். ஏன்னா அந்த பொண்ணு தைரியமா இதை ரெக்கார்ட் பண்ணி சமூக வலைதளங்களை வெளியிட்டு தன்னுடைய அந்த புருஷன் அவங்க சொந்தக்காரங்களுடைய முகத்திரையை கிழிச்சிருக்கு இல்லையா? இது ஒரு பெரிய ஒரு 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 அந்த பொண்ணுடைய தைரியத்தை உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். இன்னைக்கு அவங்க ஒரு விக்டிமா இருக்காங்க, ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னாலும் இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தோணுச்சு இல்ல. உயிரை மாச்சுக்கிறதுக்கு பதிலா இவங்களை நான் வெளியில எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு தோன்ற அந்த விஷயத்த நம்ம பாராட்டணும். பட் இருந்தாலும் படித்த பெண்களுக்கு, இவங்க ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க, படிச்ச பெண்களே ஏன் இவ்வளவு நாள் இதை சகிச்சுக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இங்க படிப்புக்கும் வாழ்க்கை முறைக்கும் பகுத்தறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா பகுத்தறிவு என்பது ஒரு அரசியல் புரிதலோடு இந்த சமூகத்தை எதிர்கொள்வது. படிப்பு அப்படின்றது நான் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறது. இந்த டிகிரியை முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறது மட்டுமே ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கைக்கான பேருதவியாக இருக்க முடியும். ஒரு சமூகத்தை எப்படி பார்க்கணும், ஒரு சமூகத்தை எப்படி அணுகணும், ஒரு சிக்கலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நமக்கு பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம குழந்தைங்களை வாசிங்க வாசிங்க வாசிங்கன்றோம். இந்த சமூகத்தை எதிர்த்து போராடணும் அப்படின்னா, இந்த சமூகத்தினுடைய கேடுகளை எதிர்க்கணும்னா குழந்தைங்க பகுத்தறிவோடு இருக்கணும். இங்க என்ன பிரச்சனைனா, மதுரையை பொறுத்தவரையும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படித்தான் இருக்கணும் அப்படிலாம் இல்ல. எங்க பாட்டி எங்க ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 கல்யாணம் பண்ண பாட்டிமார்கள்லாம் உண்டு. தப்பு நடக்குது அப்படின்னா தள்ளுமுறி வச்சு இன்னொரு திருமணத்தை சாதாரணமா பண்ணி விட்டுருவாங்க. அது ஒண்ணும் பெருசா தூக்கி நிப்பாட்டுற வேலையெல்லாம் அங்க இல்ல, நான் பாத்திருக்கேன். ஆனா என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, இந்த சமூகம் மாற்றமே அடையாம நாம அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வேலை இருக்குல்ல. இந்த சமூக மாற்றம் தானே அடுத்த கட்ட மாற்றத்துக்கான வழியா இருக்கும். இந்த திருமணத்தையே இந்த கூட்டம் பிரச்சனைனா இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறமே ஒழிய, ஆனா இந்த பிரச்சனை எங்க இருக்குன்னே நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த சீர் செலுத்தி தாய்மாமை சீர் சுமந்து வாரானின்னு பாட்டை போடுறது, டன்னு கணக்குல பணத்தை அள்ளி போடுறது, நகையை அள்ளி போடுறது, பாத்திர பண்டத்தை கொடுக்கறது ஒரு வியாபாரமா இருக்கு திருமணம். நீங்க எந்த வியாபாரத்துல லாப நட்ட கணக்கு தான் பார்க்க முடியும். அதுல மனசு, அன்பு, காதல் இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இது வியாபாரம்.
அதான் அவன் லாப நட்ட கணக்கு பாக்குறான். அந்த போலீஸ் எல்லாம் எனக்கு கொலவெறியா இருக்குங்க அந்த பையன் மேல. அந்த பையன் அவ்வளவு அசால்ட்டா அவங்க அக்கா தங்கச்சிட்ட பேசுற ஆடியோல சொல்றப்ப நானு வாய முடுறின்னு சொல்லிட்டு அப்படியே பராண்டி விட்டுட்டேன், வாயெல்லாம் கிழிச்சு விட்டுட்டேன். தொண்டைய நெம்பி எடுத்துட்டேன், சங்க நெம்பி எடுத்துட்டேன்னு சொல்றான் தோழர். நெம்பி எடுக்கிறதுன்ற என்ன தெரியுங்களா தோழா? ஒரு கல்லு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்களே, ஒரு கடப்பாறைய உள்ள விட்டு தோண்டி இப்படி தள்ளுவோம்ல, அதுக்கு பேர் தான் நெம்பி எடுக்கிறது. அந்த சொல் சரியா அப்படி அதுதான் பயன்படுத்துவோம். அப்ப தொண்டைய நெம்பி எடுத்துட்டேன்னா புடிச்சு இழுத்து அந்த பிள்ளை கொலை பண்ண பாத்துருக்கான் தோழர். இது அட்டம் டு மர்டர். அந்த பிள்ளை கொலைதான் பண்ண பாத்துருக்கான். அந்த பிள்ளை பயம் அப்படியே சுருங்கி போய் விழுகுது. கால்ல ஒரு நேக்கு போட்டானா, ஒரு கால்ல ஒரு மொட்டியில ஒரு அடி இழுத்து விட்டானா கால் அப்படியே வளைஞ்சுக்கிட்டு நொண்டி நடந்துச்சான். அப்புறம் ஒரு பாம்பு மனப்பா மாதிரி போட்டு ஒரு அத சொல்றான் அவன் தோழர். ஒரு அந்த உடம்ப வந்து நல்ல நல்ல மலைப்பாம்பு மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் அப்படின்னு பேசுறான். எரும மாடு அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷியாவே அவளை மதிக்கலன்னு நினைக்கிறான் அவன். அவனை பொறுத்த வரைக்கும் அவளை வந்து என்னவா நினைச்சு இப்படி எல்லாம் அவன் பேசுறான் அப்படின்னு அதை சொல்றதுல வேற அவனுக்கு ஒரு பெருமிதம் வேற. அந்த ஆடியோல நீங்க பாத்தீங்கன்னா அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை அனுபவிச்சுக்கிட்டு அவன் சொல்றான். அப்புறம் ஒரு கட்டத்துல அவன் சொன்னது எனக்கு என்ன ரொம்ப வேதனையா இருந்ததுன்னா, இவ்ளோ அடிச்சிட்டு எனக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது, நான் தான் போய் ஆஸ்பத்திரியில படுக்கணும் அப்படின்னு சொல்றான். அடி கொடுத்த உனக்கே இவ்வளவு வலிக்குதுன்னா அடி வாங்க அந்த பொண்ணுடைய வேதனை வலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கணும்னு தெரியலையே தோழர் அந்த பையனுக்கு. எங்கிருந்து வருது இது? போலீஸ் புத்தின்னு பாக்குறதா இல்ல பொதுவாவே ஆண்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதா? ஆண்கள்ல இந்த தலைமுறை மாறி இருக்கு ஓரளவுக்கு. இந்த இப்ப இருக்கிற தலைமுறை ஓரளவுக்கு மாறி இருக்கிறாங்க. வீட்டுல பொறுப்போட இருக்கிறாங்க. ஜனநாயகமா குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மாற்றமும் நிகழுது. நம்ம இல்லன்னா மொட்டடியே அடிக்க கூடாது. இப்ப இருக்கிற நல்ல பிள்ளைகளை கொண்டாடவும் நம்ம செய்யணும். ஆனா இந்த மாதிரியான பிள்ளைகளை இருக்கத்தான் செய்யுது. இதுங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதான் பிரச்சனை. இது மாதிரி இரண்டாம் பட்சமாக தன் மனைவியை பார்ப்பது, அவ ஒரு ப்ராப்பர்ட்டியா பாக்குறது, அவ ஒரு சம்பாதிக்கிற ஏடிஎம் கார்டா பாக்குறது, அவ வழியா சொத்தை பிடிங்கி தின்னணும்னு பாக்குறது, இப்படி கேடுகட்ட கூட்டமும் இருக்கு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதுலயும் போட்ட அடிச்சு அந்த பிள்ளைய கொலை செய்யறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு அவ தங்கச்சிட்டு பேசுறான். எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சி. அவங்க தங்கச்சி அதை ரசிச்சு கேட்டது. நீங்க அந்த பொண்ணு எதுக்கு அழுதா? அழுது மூஞ்சி வீங்கிருச்சா? இல்ல நான் தான் புரண்டி விட்டேன். அவ்வளவு பேசிட்டாளா? அவ்வளவு பேச விட இந்த நீங்க உளவியலா ஒரு பெண் இன்னொரு பெண்ணினுடைய வலியை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இல்ல பாருங்க அந்த பிள்ளை. எனக்கு பேர அதிர்ச்சியா இருந்தது. எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கும். அப்பப்ப வரும், சரி பண்ணுவோம். நம்ம அத பிரச்சனையே இல்லாம 100க்கு 100 காந்தி புத்தர் குடும்பம் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. பிரச்சனைகளை சரி செய்வோம். அதுதான் மனுஷங்களுடைய வாழ்க்கை. ஆனா இங்க என்ன ஆகி போயிருதுன்னா, பிரச்சனையை எப்படி அணுகுறாங்க பாருங்க. ஒரு அக்கா தங்கச்சி எங்க வீட்டுல எல்லாம் சண்டை வந்துச்சுன்னா எங்க அண்ணனை தான் நான் போட்டு சாத்துவேன். எங்க அண்ணன் சொல்லுவா, நீ வந்தாலே குண்டடிச்சு விட்டு போயிடுற அப்படின்னு என்னை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்டானா நீ வந்தேன்னா அந்த பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னுவான். நான் இப்பயும் சொல்லுவேன், எங்க அண்ணிங்க இல்லைன்னா நீங்க எல்லாம் செல்லாத காசாயிருவீங்கடா அப்படின்னு சொல்லுவேன். கன்னிமார்களுக்கு சாமி வைக்கிறத விட எங்க அண்ணிமார்களுக்கு தானே சாமி வைக்கணும் அப்படின்னு கேலி பண்ணுவேன். அது காரணம் என்னன்னா, அந்த பெண்கள் உழைக்கிறாங்க, குடும்பத்துக்காக இந்த பொண்ணு போய் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வாத்தியாரா போகுது. அவளை வேலை முடிச்சுட்டு வாத்தியாரா போய் அடி வாங்கிட்டு கிடக்கு. அப்போ கூட நின்னு கேக்குற நாத்தனாமார்கள்னு ஒரு ஒரு செட்டப் இருக்குல்ல, அதுக்கு மனுஷியா கூட இல்ல பாருங்க. டேய் நீ பண்ணது தப்புடா, பொம்பளை பிள்ளை மேல கை வைக்க கூடாதுடா, இது அசிங்கம்டா, உன்னைய வளர்த்ததுவே அசிங்கமா பேசுவாங்கடா, நாத்தா எப்படி வளர்த்தான்னு கேட்பாங்கடா அப்படின்னு பேசி இருக்கணுமா இல்லையா? ஆனா அந்த பிள்ளை ரசிச்சுட்டு பாருங்க. எனக்கு பெரிய வேதனை, இந்த காட்டு மிராண்டி அடிச்சதை விட அத கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம ரசிச்சு கேட்டு நல்லா செய்டா அப்பதான்டா அதெல்லாம் அப்படின்னு சொல்றார். இந்த அக்கா தங்கச்சி இருக்குங்க பாருங்க, அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். குறைஞ்சபட்சம் நீ ஓடி போய் தடுக்கலனாலும் தப்புடாது. நம்ம அம்மாவை கூட கேவலப்படுத்துவாங்க, பிள்ளை எப்படி வளர்த்திருக்கான் பாருங்க காட்டு மிராண்டி மாதிரி அப்படின்னு அம்மா வரை கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா சொல்ல முடியாத ஒரு இடத்துல அந்த பிள்ளை நிக்குதுன்னா இதுதான் ஆணாதிக்கத்தினுடைய தந்திரம். பெண்கள் வழியாக பெண்களை இழிவு செய்து அவர்கள் அடக்கி ஒடுக்கி வைத்து தன்னுடைய அத்தனை அதிகாரத்தை நிலைநாட்டுவதுதான் ஆணாதிக்கம். இதை நம்ம உடைக்கி பதறும் ஆணாதிக்கம். பெண்களை அறிவு சார்ந்து யோசிக்க வைக்கிற போது, பகுத்தறிவு சார்ந்து இயங்க வைக்கிற போதெல்லாம் பதறது காரணம் இந்த வேலையை செய்ய அவங்களுக்கு ஒரு ஆள் வேணும். அது இந்த சமூகத்துல படிக்காத அல்லது படித்து பகுத்தறிவற்ற ஒரு கூட்டத்தை பயன்படுத்தி ஆணாதிக்கம் தன் வேலை செய்யுது. அதனுடைய பீஸ் தான் அவங்க தங்கச்சி. ரொம்ப மோசமான
ஒரு அவமானகரமான ஒரு உரையாடல். அந்த உரையாடல் இது சமூகத்துல எங்கேயுமே நிக்க கூடாது அப்படின்றதான் எனக்கு ரொம்ப வருத்தமா நான் பதிவு பண்ற விஷயமா பாக்குறேன் கூட. அந்த காணொளியில வந்து எனக்கு ரொம்ப டேஞ்சரஸா பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைய பத்தி பேசுறாரு அவரு. அவர் சொல்றாரு, "நான் பொண்டாட்டிய அடிக்கிறத அந்த பையன் அந்த குழந்தை பேரு தனுஷ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். வேடிக்கை பார்த்தது நீயும் வந்து 4 சாத்து சாத்துறா அப்படின்னு சொன்னேன். அவனும் வந்து அவங்க அம்மாவ அடிச்சான். அவங்க அம்மா எதிர்த்து பேசும்பொழுது நீ வாய மூடு அப்படின்னு அவன் அம்மாட்ட சொன்னான்." அப்படின்னு பையன பத்தி இவர் பெருமையா பேசுறாரு. அப்போ இந்த இந்த ஆணாதிக்க மனநிலை, இந்த இந்த டார்ச்சர் பண்ற இந்த குணம், பெண்களை வந்து வெறும் ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய இந்த மனநிலை, இது எல்லாத்தையும் எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறாங்க பாருங்க தோழர். இத பார்க்கக்கூடிய அந்த குழந்தை இப்படிப்பட்ட சூழல்ல வளரக்கூடிய அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? நாளைக்கு இவன் பெரியவன் ஆனானா, இவன் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணோ, இல்ல இவன் வாழ்க்கையில வரக்கூடிய பெண்ணையோ, இவன் எப்படி ட்ரீட் பண்ணுவான்? அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது, அந்த ஆடியோவ கேட்கும்போது. இல்ல இது கட்டாயமா கவலைப்பட வேண்டிய இடம் தோழர். இந்த பையன் எப்படி தன்னுடைய இணையரை பார்ப்பான்? இந்த குழந்தை நாளைக்கு நாங்க அடிப்போம், அடிக்கிறதுதான் ஆண்மையினுடைய அழகு. ஒரு ஆம்பளைன்னா பொண்டாட்டி அடிச்சு அடக்கி வைக்கணும். ஏன்னா இப்ப ஒரு நிறைய சமீபத்துல கூட ஒரு புது சீரியல் வருது, இவங்களை எல்லாம் அழிக்க கூடாது, அடக்கி ஆளணும்னு கூட ஒரு ப்ரோமோ போயிட்டு இருந்துச்சு. டேய் நீங்க திரும்ப மாட்டீங்களாடா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இந்த கண்ணோட்டம் இருக்கு பாருங்க, இது இந்த குழந்தைங்க இளைய தலைமுறையும் கேடுகட்டத்தனமா மாத்தும். இவங்களும் நிம்மதி இல்லாம இது மாதிரியான ஒரு காட்டு மிராண்டி கூட வளர்ற அந்த குழந்தைங்க அது வாழ்க்கையும் மண்ணாளி போட்டுக்கும். ஒரு எளிமையான அழகான வாழ்க்கை வாழணுங்க. குடும்ப ஜனநாயகமா இருக்கணும். நான் ஒரு வேலை செய்யறேன், நீ ஒரு வேலை செய்ய, சேர்ந்து ஒரு வேலை பார்ப்போம். சனி ஞாயிறு நீ யாரும் வேலை பார்க்க வேணாம், வாங்க வெளியே போவோம், ஒரு சுத்தி பார்த்துட்டு வருவோம், ஒரு கடற்கரைக்கு போவோம். அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? அம்மாவுக்கு இந்த வயதிலே மரியாதை கொடுக்க முடியாத இந்த குழந்தை நாளைக்கு சொல்லி கொடுத்த அப்பனை தூக்கி தெருவுல போடும். இன்னைக்கு அடிச்சு நான் பெரிய ஆளுன்னு சொல்றான் பாருங்க இந்த பூப்பாளன், தூக்கி தெருவுல கடாசும், அசிங்கப்படுத்தும். அன்னைக்கு தெரியும். இந்த மாதிரி 100 கதைகள் நம்ம பார்த்திருக்கோம். அப்பா அம்மா நல்லா இருக்கிற காலகட்டத்துல போட்டு வெளுத்து எல்லாம் பண்ணிட்டு கடைசி காலகட்டத்துல நாம அந்த அடி வாங்கும் போது அன்னைக்கு தெரியும். பார்த்து கத்துக்கிட்டான் குழந்தை. நமக்கு தனியா ஒரு தட்டை, நாய்க்குட்டிக்கு போடுற மாதிரி தனியா ஒரு தட்டை ரெடி பண்ணிட்டான் அப்படின்ற உண்மை அப்ப புரியும். இதுதாங்க ரொம்ப டேஞ்சரான சூழலு. பிள்ளையும் கூப்பிட்டு அடிச்சானா அந்த பொண்ணு சுயமரியாதை என்ன? இந்த அம்மான்ற இடம் குழந்தைங்க நம்பிதாங்க அந்த பிள்ளை இம்புட்டு அடி வாங்கிட்டு கிடக்கு. நீங்க 6 வருஷமா அடி வாங்கிட்டு கிடக்குது யாருக்காக? இன்னைக்கும் நீங்க எந்த அம்மாட்டையும் போய் கேளுங்க, அவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த பிள்ளைங்களுக்காக நான் உயிரை வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தைங்களுக்காக. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி இருக்கு, நீங்க தப்பா நினைக்க கூடாது, நான் பிள்ளைகளுக்காக பீய தின்னுட்டு கிடந்தேன் அப்படின்னுவாங்க. அத்தனை கண்ணீரோடு பேசின அம்மாக்களை நான் பார்த்திருக்கேன். நீங்க எந்த பெரிய அப்பா, உங்க அப்பா பெரிய இவரா கூட இருக்கட்டும், ஆனா அந்த அப்பா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி குழந்தைங்களை வளர்த்திருப்பாங்கல்ல, அந்த அம்மாக்கள்லாம் ஒரு பெரிய மனவலியோட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல ஒரு குழந்தை போய் அவங்க அப்பா கூட சேர்ந்து அம்மாவை அடிச்சுச்சுன்னா அந்த வாத்தியாரா இருக்கிற அந்த பொண்ணுடைய உளவியல் எவ்வளவு மோசமா இருக்கும்னு யோசிங்க. எவ்வளவு அவமானப்பட்டு கூனி குறிய போயிருக்கும் அந்த பொண்ணு. இந்த குழந்தைகளுக்கு தானே அவன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சா. அடி வாங்கினா, அவமானப்பட்டா, கைய ஒடிக்கிறான், முகத்தை கிழிச்சு விடுறான், வாயை கிழிச்சு விடுறான், கால் ஒட்டிய உடைச்சிருக்கான், ஒரு படுகொலைக்கு தயாராகிறான் அவங்க அப்பங்காரன். ஆனா அந்த குழந்தைய வந்து அடிக்குதுன்னா அந்த பிள்ளை உடஞ்சு போயிருக்கும்ல. அப்ப குடும்ப அமைப்பு அப்படின்றதுதான் ஒரு மண்ணாங்கட்டி வேணலான்ற மாதிரியான சூழலுக்கு தானே வருது. நீங்க ஜனநாயகப்படுத்தாத குடும்ப அமைப்பு பெரிய கொடூரமான கொலைக்களமா மாறுதுங்க. இதுல அரசு கண்டிப்பா தலையிட்டு இவனை வேலையை விட்டு தூக்குங்க. எதை ஆட வைக்குது சொல்லுங்க? எது இந்த பூபாவை ஆட வச்சது? வேலை தானே, சம்பாத்தியம் தானே, அதிகாரம் தானே. எனக்கு அதுல இன்னொரு ஒரு உளவியலும் யோசிச்சு பார்க்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய கல்யாணம் பண்ணி இவ்வளவு தூரம் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகள் பெத்த ஒரு பொண்டாட்டியே இவன் இவ்வளவு தூரம் அடிக்கிறான்னா, காவல் நிலையத்துல வரக்கூடிய கைதிகளையோ, விசாரணைக்காக வரக்கூடிய நபர்களையோ இவங்க எவ்வளவு மோசமா ஹேண்டில் பண்ணுவாங்க. இதத்தான் நாம அஜித்குமார் விஷயத்துல நம்ம பார்த்தோம்ல. ஒண்ணும் இல்லாத அவன் நகைய திருடுனானா இல்லையாங்கிறதே கூட தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை பாவம் உயிரோட இல்ல. அப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கே இவங்க இவ்வளவுதான் மரியாதை கொடுக்குறாங்கன்னா, இவங்க காவல்துறையில இவங்க பொதுமக்களை எந்த அளவுக்கு பாதுகாக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. தோழர், எனக்கு நேரடி எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த வீடியோ நீங்களே பாத்துப்பீங்க. உங்க வீட்டாண்ட இருக்கிற அந்த சிக்னல்ல தான். அந்த சிக்னல் நானும் என் பையனும் 2 வீலர்ல போயிட்டு இருக்கோம். ஹெல்மெட் எடுக்காம வந்துட்டோம். பக்கத்துல இருக்கிறதுக்கு போறதுனால ஹெல்மெட் போடாம வந்து சிக்கிட்டோம். 1000 ரூபாய் ஃபைனு. இவ்வளவுதான் மேட்ரு.
1000 ரூபாய் ஃபைனை போடுற இடத்துல அவன் ஃபைனே போடாம அந்த அம்மா வந்தோடனே பிடலை பார்த்து கேக்குறாங்க, எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்க, அறிவில்ல அப்படின்னு கேட்டாங்க. நான் இறங்கி என்னம்மா அப்படின்னு கேக்குறேன், அரைஞ்சு பல்ல உடைச்சிடும், ஓரமா நில்லுன்றாங்க. 4 பேருக்கு தெரிஞ்ச நம்மளவே அடிச்சு பல்ல உடைச்சு ஓரமா நில்லுன்னு கேட்கும் போது இந்த காவல்துறை எவ்வளவு பெரிய அதிகார மையமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இவங்க இன்னும் உழைக்கிற மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அந்த பையன் வந்து கதற கதற அப்படி கீழே நின்னு உசுர பனைய வச்சு ஐயா அடிக்காதீங்கன்னு கையாட்டின காட்சி இன்னும் கண்ணுக்குள்ள இருக்கு. அதே காட்சி தான் இந்த பொண்ணு தங்கப்பிரியா தானே அந்த சின்ன பொண்ணு. என்ன பாடுபட்டிருப்பா, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா, காலை நொண்டிக்கிட்டு குழந்தைங்களுக்காக ஒரு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு வீட்டுக்குள்ள போறானா. இவெல்லாம் மனுஷனே கிடையாதுங்க. இந்த மாதிரியான ஆளுங்க காவல்துறைக்கும் கேடு. காவல்துறை ஏற்கனவே அதிகார மையமா இருக்கு. இவன மாதிரி ஆளுங்க இன்னும் சாமானியர்களை ஒன்னெல்லாம் ஆக்குவான். இவெல்லாம் வேலையை விட்டு தூக்கணுங்க. கொஞ்சம் கூட இவனை மட்டு மரியாதை எல்லாம் பார்க்கணும், தண்டனை கொடுக்கணும், குற்றவியல் சட்டப்படி இவன் தண்டிக்கப்படணும், இவன் ஜெயிலுக்கு அனுப்பணும், மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பணும். இது போன்ற டவுரி ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா சமூக தட்டிலையும் நடக்குது தோழர். ஒரு லோகேஸ்வரிக்கு வந்து 1 சவரன் நகைக்காக இறந்து போன லோகேஸ்வரி, திருவள்ளூர் லோகேஸ்வரி நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்ப தங்கப்பிரியா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் 10 பவனுக்காக இவ்வளவு தூரம் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ரித்தன்யா கிட்டத்தட்ட 300 பவன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இன்னும் 200 பவன் வேணும்னு கேட்டு அந்த பொண்ணை வந்து இன்னைக்கு தொலைச்சிட்டு பெற்றோர் நிக்கிறாங்க. பெண்கள் எப்படிதான் இதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறோம் தோழர்? நம்ம தைரியமா இருக்கணும்னு சொல்றோம், எதிர்த்து போராடணும் அப்படிங்கலாம் நம்ம சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு உளவியல் அழுத்தத்துல இருப்பாங்க அப்படிங்கறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பெண்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணும், பெற்றோர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? முதல்ல வந்து பெண்கள் ஒன்னும் இவங்களை எல்லாம் திருத்தி மகாத்மா ஆக்குறதுக்காக படைக்கப்பட்டவங்க எல்லாம் கிடையாது. ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நம்பி கூட போறாங்கன்னு வச்சுக்கோங்களே. அந்த நம்பி போற இடத்துல இப்படியான பிரச்சனை வந்தா குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் பிரச்சனை, வீட்டுல வந்து பேசுமா, சரி தப்பா பேசிக்கிடுவோம் அப்படின்னு வீட்டுல சொல்லணும். இது முத்தி பெருசாகி வெடிக்கிற வரையும் இந்த குழந்தைங்க அமைதியா இருக்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது பெருசாகிற வரைக்கும் இந்த பிள்ளைங்க சொல்லாதுங்க. உயிருக்கு ஆபத்தா இருக்கிற அல்லது சமாளிக்கவே முடியாத ஒரு இடத்துக்கு போகும்போதுதான் சொல்லுவாங்க. சின்ன பிரச்சனை இருக்கும் சொல்லுங்க, சரி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா எதுக்கு தூக்கி சமக்கணும், எதுக்கு இந்த கழுதையை தூக்கி சமக்கணும்? அவசியம் இல்ல, தூக்கி ஓரமா வச்சுட்டு பொழப்ப பார்த்துட்டு போகலாம். ஒண்ணு. 2வது, திருமணத்தை நீங்க எப்போ ஒரு வியாபாரமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க சத்துக்கு தக்கன்னு பணத்துக்கும் நகைக்கும் நீங்க எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ அப்பவே அந்த கல்யாணம் ஒரு ஹராஸ்மெண்ட் ஆன கல்யாணம் தான், ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குற கல்யாணம் தான். நீங்க 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 50 ரூபாய் எதிர்பார்ப்பா. நீங்க அப்படியான ஒரு இடத்தை தேர்வு செய்யறதே முதல்ல முறைகேடு. இது ஒரு வணிகம் இல்ல. அந்த பிள்ளையோடைய படிக்க வைங்க, வேலைக்கு நிப்பாட்டுங்க, சொந்த கால்ல நிக்கிற பிள்ளைய பாருங்க, விருப்பப்பட்ட படிப்பு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இல்லைன்னா இது தீரவே தீராது. இதெல்லாம் தாண்டி அப்பா பிள்ளை என்ன பண்றது, இதெல்லாம் தாண்டி அரசு கையில நிக்கணுங்க. இந்த சட்டத்தை இருக்கலாங்களே, அதாவது வரதட்சணை கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்பு பல காலமா இருக்கு. ஆனா இதுல என்ன தெரியுமா தீர்ப்பு வந்துகிட்டு இருக்கு? ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான தீர்ப்பு வந்துச்சு. திருமணத்திற்கு பின்பு வாங்குகிற விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் வரதட்சணைக்குள் சேராதுன்னு தீர்ப்பு வந்துச்சு. நாங்க அதை எடுத்து கடுமையா களத்துல நின்று போராடணும். எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நீதிமன்றங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணுங்க, அதை எடுத்துக்கணும், ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் நீதிமன்றங்கள். சட்டம் வந்து இலகுவா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள்லாம் பயன்பாட்டுக்கு வரணும். அதை விட நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன பிரச்சனையை சரி செய்வதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். இந்த குடும்பத்துல குடும்ப வன்முறைக்குள்ள அதுக்கு தடுப்பு சட்டம் இருக்கு. இந்த வரதட்சணை சட்டத்துக்குள்ள ஒரு வரையறையை கிளியர் பண்ணணும். எதெல்லாம் பண்ணா கூடுதல் தவறு, பின்தொடர்ந்தாலே தவறுன்னு இப்ப ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்கல்ல பெண்களை பாதுகாக்கிறதுக்கு. அது போல பெண்கள் மீது கைய உயர்த்தினாலே தப்பு, அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கணும். வேற வழி இல்ல. திருந்துறதுக்கு ஒரு சட்டம் ஒரு உடனடி தீர்வா இருக்கும், அவ்வளவுதான் பாக்குறேன். இது வந்து ஒரு நிரந்தர தீர்வோ அல்லது நிரந்தர இதுதான் சரியான விஷயம் அப்படிலாம் சொல்லல. இதுவும் ஒரு காரணம், ஒரு சட்ட திருத்தத்தை கட்டாயம் கொண்டு வரணும். ஏன்னா தொடர்கதை ஆகிட்டு இருக்கு. இந்த மாசத்துல மாத்திரம் 3-4 சாவு, 2-3 ஹராஸ்மெண்ட், இதெல்லாம் நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப மீடியால வந்ததுதான் தோழர்.
இப்போ ஒரு ஆடியோ வந்ததுனால சென்சேஷனல்ஸ் ஆகி இப்போ இந்த கேசஸ பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆடியோ எல்லாம் வெளியில வராம சைலண்டா எத்தனையோ பெண்கள் வந்து இன்னைக்கு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. அவஸ்தைப்படுறது ஒண்ணு தோழ, சொல்லாம கில்லாம செத்து போனவங்களை அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கொலையே பண்ணிட்டு கூட தற்கொலைன்னு பட்டியல போட்டு லோக்கல்ல இருக்கிற போலீஸ, பெரும்பாலும் லோக்கல்ல இருக்கிற போலீஸ் அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. போலீஸ வச்சு மறைச்சிட்டு போற கேசஸ் எல்லாம் எக்கச்சக்கமா பார்த்திருக்கோம். அப்புறம் கடைசியில மாதர் சங்கம் இறங்கி போராடி அந்த கேஸ வெளியே கொண்டது, அந்த கேஸ் செஞ்சவங்க மேல தண்டனை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கோம். அப்ப சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமான காரணமா நான் பாக்குறேன் தோழர். இன்னைக்கு தேவை. இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர், குறைந்தபட்சம் ஒரு உடனே ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர், அல்லது உளவியலாக பாடுபட்டு இருக்கிற இந்த பொண்ணுங்களுக்கு இவங்களுக்கு வழி சொல்லக்கூடிய ஒரு சென்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் தோறும் உளவியலா இவங்களுக்கு இது பண்ற சென்டர்ஸ். அதெல்லாம் தாண்டிட்டு படிக்கணும், பகுத்தறிவா இருக்கணும். தப்பா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா தப்ப தோல்ல தூக்கி வைக்காத. நீ யாரையும் திருத்துறதுக்கு பொறக்கல. இது ஒண்ணும் சினிமா இல்லை. இது சினிமாவோ டிராமாவோ இல்லை. இது வாழ்க்கை. அதனால இதுல நீ தப்பா முடிவெடுத்துட்டு பின்னாடி கவலைப்பட்டுட்டு இருக்க கூடாது. தெளிவா உடனே முடிவெடுக்கும். பேரண்ட்ஸ்க்கு ஒன்னே ஒன்னுதான் சொல்லுவேன், இது கௌரவ பிரச்சனையில கொண்டு போய் முடிச்சு போடாதீங்க. உங்க கௌரவத்தை கொண்டு வந்து இந்த பிள்ளைங்க பொழப்பிலையே போட்டு தீயரிச்சு விட்டு மண்ணள்ளி போட்டதெல்லாம் போதும். உங்க கௌரவத்தை உங்க வேட்டி சட்டையோட உங்க சேலை சட்டையோட வச்சுக்கோங்க. இது இந்த பிள்ளை பொழப்பு. சோ உங்க கௌரவம் கெட்டு போகும், உங்க மானம் கெட்டு போகும். உங்க இந்த கெட்டு போனா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அதை கெட்டு போகாம நீங்க பாதுகாத்துக்குங்க. ஆனா இந்த பிள்ளைங்க பொழப்ப கெடுக்கிற வேலையை பேரண்ட்ஸ் நிப்பாட்டிக்கணும். தப்பு நடந்துச்சுன்னா எவ்வளவு லட்சம் செலவழிச்சு நீ கல்யாணம் பண்ணாலும் போனடே அப்படின்னு தூக்கி எரிஞ்சுட்டு அந்த பிள்ளைய வீட்டை கூட்டிட்டு வர. ரெண்டாவது, இந்த செய்மறை சனத்தி அது இதுன்ற பாருங்க, ஆடம்பர கல்யாணம் இதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு அடிப்படை. இந்த ஆடம்பர கல்யாணத்தை எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த பணத்தை அந்த குழந்தைங்க கையில கொடுங்க. போன வாரம் ஒரு பிள்ளை செத்து போச்சுங்க, தற்கொலை பண்ணி பாண்டிச்சேரியில. கல்யாண கடனை அடைக்க முடியாம செத்து போச்சு. ஒரு மாடலிங் பண்ற பொண்ணு கல்யாணத்தை கடை வாங்கிருச்சு, அதை அடைக்க முடியல, அந்த பிள்ளையால சமாளிக்க முடியாம செத்து போச்சு. எதுக்கு இந்த தெண்டக்கர் கருமாந்திர ஆடம்பரம் தேவை? தூக்கி எறிங்க. ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க, 10 பேர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க, மத்தியானம் சோறை போட்டு வீட்டுக்கு அனுப்புங்க, போதும். மிச்ச ரூபாய பிள்ளைங்க பேர டெபாசிட் பண்ணுங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கும், கடைங்கப்பு இல்லாம இருக்கும், நிம்மதியா இருக்கும். அதுவே அதுங்க பொழப்ப சந்தோஷமா ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும். நீங்க பிள்ளைங்களை இப்படி ட்ரெயின் பண்ணாம பேரண்ட்ஸும் திருந்தாம இத மாற்றமே வர முடியாது. லட்சம் சட்டம் வந்தாலும் மாறாது. சோ பேரண்ட்ஸும் முதல்ல திருந்துங்க. குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு எந்த முடிவும் எடுக்க தயாரா இருங்க. அரசும் சட்டத்தை திருத்தணும். இது மாதிரியான காட்டுமிராண்டிகளை வெளியே வரக்கூடாது. இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை சமூகத்தை யோசிக்க வைக்கிற தண்டனையாவும் இருக்கணும். கண்டிப்பா தோழர். யாரையும் திருத்துறது நம்மளுடைய நோக்கம் இல்ல. அதுக்காக பெண்கள் படைக்கப்படல. அதே மாதிரி எவனுக்காகவும் நம்ம உயிரை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற அளவுக்கு எவனுமே இந்த உலகத்துல வர்த்து இல்ல. அதுவும் தயவு செஞ்சு இந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த காணொளியோட நோக்கம். தொடர்ந்து இது சொல்லுங்க தோழர். இந்த சாகுறது இருக்குல்ல தோழர், நீ யாருக்காக சாகுற? எதுக்காக சாகுற? ஒரு நல்லவனுக்காக நீ ஒண்ணும் சாகல. உன்னை காதலிச்சு உயிரை விட்டவனுக்கு சாகல. ஒரு தத்தி, உன்னை ஒரு மனுஷனாவே மதிக்காத தத்தி தூக்கி எரிஞ்சு நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கிற? உன் கையில படிப்பு இருக்கு, உன் கையில வருமானம் இருக்கு, சொந்தமா நிக்க உனக்கு துணிச்சல் இருக்கு. அந்த முடிவை பொம்பளை பிள்ளைங்க எடுக்கவே கூடாது. எதுக்காகவும் எக்காரணத்தை கொண்டும் சாகணும்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்றதான் இந்த காணொலியில் நான் சொல்ல விரும்புறது தோழர். கண்டிப்பா பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.